மனிதன் ஒரு ஆவி மனிதன். இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. மனிதன் ஒரு ஆவி மனிதன். என்ன, ஆவியாக இருக்கிற தேவன் தமது சாயலிலே மனிதனை படைத்தார். தேவனுடைய சாயல் ஆவியின் சாயல். மனிதனும் ஆவியாக படைக்கப்பட்டான். இந்த பூமியிலே அந்த ஆவி இருக்க வேண்டும். இந்த பூமியிலே அந்த ஆவி சில நோக்கங்களை, சில திட்டங்களை செய்து முடிக்க வேண்டும். ஆகவே இந்த பூமிக்குரிய மண்ணை எடுத்து சரீரத்தை உண்டு பண்ணி அந்த ஆவிக்கு ஆவி தங்கி இருப்பதற்கு ஒரு கூடாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஸோ இந்த சரீரம் என்பது ஒரு கூடாரம், இந்த சரீரம் என்பது ஒரு வீடு. உண்மையான மனிதன் ஆவி மனிதன். உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் தான் ரியல் மேன். ரியல் மேன், நிஜமான மனிதன், ஆவி மனிதன். இந்த சரீரம் ஒரு கூடு, சரீரம் ஒரு வீடு. ஆகவே தான் ஆவி இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா, ஆவி பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சரீரத்துக்கு மதிப்பே கிடையாது, இந்த சரீரத்துக்கு மரியாதை கிடையாது. ஆவி பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அது மரித்த சரீரம், உயிர் போய்விட்ட சரீரம். அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது, அந்த சரீரம் நடக்க முடியாது, அந்த சரீரம் பேச முடியாது, பார்க்க முடியாது, கேட்க, எதுவுமே செய்ய முடியாது. அப்போது இந்த சரீரத்தை இந்த உலகத்திலே தாங்கி கொண்டிருப்பது நம்முடைய ஆவி. இதுவே ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாடம். காணப்படுகிற இந்த சரீரத்தை தாங்கி கொண்டிருப்பது உள்ளே இருக்கிற ஆவி. ஆவி இதை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த சரீரத்துக்கு அதுக்கப்புறம் மரியாதை கிடையாது. இந்த சரீரம் இந்த மாதிரி பேச முடியாது, நிற்க முடியாது. பாருங்கள், ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னா அவனை நிற்கிறதுக்கு உதவி செய்கிறது கால் இல்லை. உண்மையில் துல்லியமாக சொல்லணுன்னா கால் அவனை நிற்க வைக்கலை, உள்ளே இருக்கிற ஆவி தான் நிற்க வைக்குது. நின்றுக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு ஆவி போயிடுச்சுன்னா அந்த வினாடியில் அந்த சரீரம் கீழே விழுந்துடும். நின்றுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படியானால் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இந்த சரீரத்தை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது ஆவி. இந்த சரீரத்துக்கு ஒரு மதிப்பை கொடுப்பது உள்ளே இருக்கிற ஆவி. இந்த சரீரத்துக்கு ஒரு மரியாதையை கொடுப்பது உள்ளே இருக்கிற ஆவி. கவனிக்கணும். ஆவி பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் இது இந்த வாய் பேசாது, கண்ணு பார்க்காது, காது கேட்காது, எதுவுமே இயங்காது. எல்லா அவயவங்களும் அதோட ஸ்டாப், எல்லாம் நின்று போயிடும். அப்போது ஏன் ஆவி ஒரு சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா கண்ணு பார்க்க மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, வாய் பேச மாட்டேங்குது அப்படின்னா, அதை கரெக்டாக துல்லியமாக நம்ம அதை சொல்லணும். அப்படின்னா ஏன் கண்ணு பார்க்கலை அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த கண்ணு வழியாக பார்த்துக்கிட்டு இருந்த உண்மையான மனுஷன், ஆவி மனுஷன் வெளியே போயிட்டான். இந்த கண்ணு வழியாக பார்க்குறதுக்கு உள்ள ஆள் இல்லை, ரியல் மேன் உள்ளே இல்லை. இந்த காது வழியாக இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த ஆள் உள்ளே இல்லை, போயிட்டான். இந்த வாய் வழியாக பேசிக்கிட்டு இருந்த ஆள் போயிட்டான். ஸோ அப்படின்னா இந்த வாய், கண்ணு, காதெல்லாம் இருக்கிறது நல்லது, தேவை. இந்த பூமியில் அதெல்லாம் முக்கியமான பகுதிகள். ஆனால் அவைகளையெல்லாம் இயக்குவது ஆவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவி மனுஷன் வெளியே போயிட்டான்னா இந்த சரீர கண்ணு இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா இந்த சரீர கண்ணை விட, இந்த சரீர காதை விட, இந்த சரீர வாயை விட உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன் எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் கவனிக்கணும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னென்னா, இந்த சரீரத்தை தாங்கி கொண்டிருப்பது ஆவி.
இதில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்னா, இந்த சரீர உலகத்தையே தாங்கி கொண்டிருப்பது ஆவி உலகம். இந்த சரீர உலகத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பது ஒரு ஆவி உலகம். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத், வெரி பவர்ஃபுல் ட்ரூத். இந்த காணப்படுகிற உலகத்தை இயக்கி கொண்டிருப்பதும், காணப்படுகிற உலகத்தை கட்டுப்படுத்துவதும், காணப்படுகிற உலகத்தை தாங்கி பிடிப்பதும் ஆவி உலகம் என்பதை மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த காணப்படுகிற உலகம் ஆவி உலகத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. ஆவி உலகத்திலிருந்து தான் இது தோன்றி இருக்கிறது. அதுதான் சோர்ஸ். அந்த சோர்ஸ் இல்லாமல் இந்த சரீர உலகம் தானாக இயங்காது. ஸோ the whole physical world is controlled by the spiritual world. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாங்கி கொண்டிருக்கிறார். ஸோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், வெரி ரியல், ரொம்ப நிஜமானது, ரொம்ப முக்கியமானது. ஆனால் மக்களுக்கு அந்த உணர்வு இல்லை பாருங்க. விழுந்து போன மனிதன், ஆதாமின் வித்திலே பிறந்த மனிதன் பாடி கான்சியஸில் தான் இருக்கிறான். அவன் இந்த காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லேயே மூழ்கி கிடக்கிறான். ஆனால் உள்ள சமாதானம் இல்லை, உள்ள ஒரு வேக்கம், உள்ள ஒரு வெற்றிடம். அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த வெற்றிடம் உள்ளே இருக்கிறத உணர்கிறான். அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு காணப்படுகிற உலகத்திலேயே தேடிக்கொண்டிருக்கிறான். பணத்தை தேடுறான், புகழை தேடுறான், பவரை தேடுறான், அதிகாரத்தை தேடுறான், எதையோ தேடி எப்படியாவது அந்த உள்ள ஆவியில் இருக்கிற, ஆவிக்குள்ளே இருக்கிற அந்த வேக்கும், அந்த வெற்றிடத்தை எப்படியாவது நிரப்பிடலான்னு அவனும் படாத பாடுபடுறான். மனுஷன் சாகிற வரைக்கும் தெரியாமல். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன். அதுக்கு முன்னாலேயும் அவனை போல பணக்காரன் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னாலேயும் அதுக்கு அவனை போல பணக்காரன் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு பணக்காரன், செல்வ செழிப்பில் வாழ்ந்தவன், பணத்தை சம்பாதித்தவன், அவன் கண்ணில் பார்க்கறதெல்லாம், அவன் விரும்பினதையெல்லாம் அடைந்தவன். இந்த சூரியனுக்கு கீழே அவனுக்கு என்னெல்லாம் தோணுனதோ, எதெல்லாம் அடையணும்னு நினைச்சானோ அத்தனை அடைந்தவன். அது எல்லாத்தையும் அடைந்து, எல்லாவற்றையும் தேடி, எல்லாவற்றையும் பெற்று முடிச்சுட்டு அவன் சொல்கிறான், மாயை மாயை எல்லாம் மாயை. என்ன சொல்ல வர்றான்னா, ஆங்கிலத்தில் மீனிங்லெஸ், மீனிங்லெஸ், எவ்ரி திங் இஸ் மீனிங்லெஸ். வேனிட்டி, வேனிட்டி, வேனிட்டினா மீனிங்லெஸ். அப்படின்னா அவன் உண்மையாக என்ன சொல்கிறான்னா, நீ எனக்கு, நான் விரும்பினதெல்லாம் வாங்கினேன், விரும்பினதெல்லாம் பெற்றேன், விரும்பினதெல்லாம் அடைந்தேன். ஆனால் உள்ளே எனக்குள்ளே இருக்கிற அந்த வெற்றிடம், எனக்குள்ளே ஆவியில் இருக்கிற வெற்றிடத்தை எதுவுமே நிரப்பவில்லை, எதுவுமே திருப்தி அடைய செய்யவில்லை, எதுவுமே திருப்தி அடைய செய்யாது. ஆவி உலகத்தை திருப்தி அடைய செய்ய ஆவி உலகத்தால் தான் முடியும். உங்களுக்குள் இருக்கிற ஆவியை திருப்தி அடைய செய்ய ஆவி உலகத்தில் இருக்கிற தேவனால் மட்டுமே முடியும். இயேசு கிறிஸ்து மட்டுமே அதை நிரப்ப முடியும். அதனால தான் இயேசுவுக்கு உள்ளத்தில் இடத்தை கொடுத்து அவருடைய வார்த்தைகளை அப்படியே பற்றி பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் பொழுது, அப்போ நம்ம எல்லாம் இந்த வாழ்க்கை குறித்து நம்ம என்ன சொல்லலாம்னா, மீனிங்ஃபுல், மீனிங்ஃபுல், எவ்ரிதிங் இஸ் மீனிங்ஃபுல். அப்போ நம்ம சொல்லலாம் எல்லாம் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் உள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. ஏன்னா அந்த ஆவிக்குள்ளே இருக்கிற வெற்றிடத்தை ஆவியாக இருக்கிற தேவன்தான் அதை நிரப்ப முடியும். ஸோ கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து மனிதனுடைய ஆவியை, தேவனோடு ஆவி உலகத்தோடு இருந்த ஐக்கியத்தை இழந்திருந்த மனிதனுடைய ஆவிக்கு மறுபடி அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்போ நேற்றைக்கு நான் கேட்டேன், காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற மனிதன் காணப்படாத உலகத்தில் இருக்கிற
தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு இந்த மனிதனுக்கு உதவி செய்வது எது என்று நான் கேட்டேன். யோசித்தீங்களா? யோசித்து பார்த்தீங்களா அது என்னன்னு? அதுதான் விசுவாசம், அதுதான் ஃபெய்த்து. காணப்படுகிற சரீர உலகத்தில் இருக்கிற மனிதன் காணப்படாத ஆவி உலகத்தோடு, அதாவது தேவனோடு, ஆவியாயிருக்கிற தேவனோடு, பரிசுத்த ஆவியானவரோடு உறவு கொள்ளவும், ஐக்கியம் கொள்ளவும், உறவாடவும் அவனுக்கு உதவி செய்வது தான் விசுவாசம். தட் இஸ் ஃபெய்த். ஏன்னா விசுவாசத்தை குறித்து தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பேசிக்காக அடிப்படையான இந்த காரியங்களெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளலைன்னா விசுவாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். விசுவாசத்தை நம்ம சரியாக அணுக முடியாமல் போயிடும். அதனால தான் ஐ டுக் சம் டைம் டு எக்ஸ்பிளைன் திஸ் பேசிக் ட்ரூத்ஸ். இந்த அடிப்படையான சில சத்தியங்களை விளக்குவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டேன். நேரம் எடுத்து உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற நாம் காணப்படாத உலகத்தில் இருக்கிற தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் உறவாடுவதற்கும் நமக்கு உதவி செய்வது தான் விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா ஃபர்கெட் அபவுட் இட். தேவனோடுள்ள உறவையும், தேவனோடுள்ள ஐக்கியத்தையும், தேவனுடைய சத்தத்தை கேட்பதையும், தேவனுடைய வழிநடத்துதலை பெறுவதையும் மறந்து விடுங்கள். There's no other way except faith. அதனால தான் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, தேவனோடு ஐக்கியம் கொள்வது, தேவனோடு உறவாடுவது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். இட் இஸ் இம்பாசிபிள் to please God without faith. ஸோ இப்போது விசுவாசத்துக்கு ஆவியானவர் ஒரு விளக்கத்தை வேதத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார். விசுவாசம்னா என்ன என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின், ரொம்ப முக்கியமான வார்த்தை, காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஸோ இதை இந்த விளக்கத்தை, இந்த வரையறை, டெஃபனிஷனுக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் எடுத்தேன். காணப்படாத உலகத்தை குறித்த ஒரு நிச்சயம். காணப்படாத உலகத்தில் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் உள்ளத்தில் உண்டாகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது தான் இந்த காணப்படாத உலகத்தோடு தொடர்பு கொண்டு ஐக்கியம் கொண்டு, காணப்படாத உலகத்தில் கர்த்தர் நமக்கென்று செய்து கொண்டிருக்கிற, நமக்கென்று அவர் செய்து வைத்திருக்கிற, நமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களையெல்லாம் பார்க்க, காணப்படாத உலகத்தில் இருக்கிறதை பார்க்கனா இந்த மாம்ச கண்ணில் இல்லை, உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கண்களில், உள்ளே இருக்கிற மனக்கண்களிலே அவைகளை பார்க்கத்தக்கதாய், அந்த நிச்சயத்திலே வாழத்தக்க ஒரு வாழ்க்கை முறைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ, இந்த சரீர உலகத்தில் நமக்கு என்ன வந்துக்கிட்டு இருக்குதோ, என்ன நடந்துக்கிட்டு இருக்குதோ, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ், என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கிறதோ, இதையே பார்த்து 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 இதிலேயே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி, இதிலேயே அழுது புலம்பி தவித்து சஞ்சலப்பட்டு அப்படியே, ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க காணப்படுகிற உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரீர உலகத்தையே பார்த்துக்கிட்டு வேறு என்ன பிரதர் செய்கிறது? அதுதானே கண்ணுக்கு தெரியுது, அதை தானே நான் உணர்றேன், அதுதானே என் வாழ்க்கையில் நடக்குது, அதுதானே நிஜம்
இந்த லெவலுக்கு நம்ம ஆவிக்குரிய மக்கள் வந்துட்டாங்க, அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இதை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு உலகம் இருக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் பல காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், பல நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார். பட் we never try to see that. அதுக்காக முயற்சி கூட எடுப்பதில்லை, அதை பார்க்கறதுக்கு முயற்சி கூட எடுக்கிறதில்லை. ஆனால் காணப்படாத தீமைகளை பற்றிய பயம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அது நடந்துடும், அது இன்னும் நம்ம வாழ்க்கையில் வரல, அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரல, ஆனால் இப்படி இருக்கிறதுனால அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு காணப்படாத தீமைகளை பற்றிய ஒரு உணர்வு மனுஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. காணப்படாத தேவனை குறித்த உணர்வுக்கு பதிலாக காணப்படாத பிசாசை குறித்தும், காணப்படாத பிசாசின் கிரியைகளை குறித்தும், காணப்படாத பிசாசினுடைய அழிவு வேலைகளை குறித்தும் கற்பனை பண்ணுறதுக்கு நமக்கு முடியுது. எந்த லெவலில் அருமையாலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசு அந்த ரீதியில் அவர்களை வாழ வைத்து மனக்கண் பிரகாசமாகாமல் விட்டுருக்கிறான் பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார் இந்த சீரீஸில். இதெல்லாம் கர்த்தர் உடைச்சு நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்குறத விட நம்ம பார்க்க முடியாத ஆவி உலகத்தில் என்ன நடக்குதுன்றத பார்க்கிற கண்களை கர்த்தர் நமக்கு திறந்து விட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வேதத்தில் ஒரு உதாரணம் இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு ஒரு பெரிய இராணுவம், சீரிய நாட்டு இராணுவம் வந்து நிற்கிது. அவன் தனியாக மலை மேலே, அவன் தனி மனிதனாக இருக்கிறான், கூட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். இந்த தனி மனிதனை பிடிப்பதற்கு ஒரு பெரிய நாட்டு இராணுவமே வந்து சுற்றி நிற்கிது, மலையை சுற்றி நிற்கிது. காலையில் எந்திரிச்சு வேலைக்காரன் ஒரு ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறான், ஒரு இராணுவமே சுற்றி நிற்கிது எலிசாவை பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு. அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த இராணுவம், சீரிய நாட்டு இராணுவம் தெரியுது. அவன் கையில் இருக்கிற ஈட்டிகள் தெரியுது, அவன் வைத்திருக்கிற குதிரைகள் தெரிகிறது, அவங்ககிட்ட இருக்கிற ரதங்கள் தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து உள்ளே இருக்கிற எலிசா கிட்ட பயத்தோடு போய் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவனே நாம் என்ன செய்ய போகிறோம், ஐயோ நாம் என்ன செய்வோம். இதை சொன்ன உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் எலிசா சொன்னான், வாய் திறந்து சொன்னார் பாருங்க, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பயங்கரமான ஸ்டேட்மெண்ட், வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அவனுடைய பார்வை, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உணர்வே வித்தியாசமாக இருக்குது. எலிசாவினுடைய உணர்வு, எலிசாவினுடைய பார்வை, அவன் இந்த சரீர உலகத்தை கடந்து இந்த சரீர உலகத்திலே பார்க்க முடியாத ஒன்றை அவன் ரூம்குள்ளே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த சீரிய இராணுவம் இருக்கிறது எவ்வளவு நிஜமோ அதைவிட நிஜம் ஆவி உலகத்தில் இந்த எலிசாவை சுற்றி அக்கினி ரதங்கள், அக்கினி குதிரைகள். பாருங்க, ஒரு பெரிய இராணுவம் காணப்படாத உலகத்தில் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இது எலிசாவின் கண்ணுக்கு தெரிஞ்சது, வேலைக்காரனுடைய கண்ணுக்கு தெரியல. வேலைக்காரனால் அதை பார்க்க முடியல. இன்றைக்கும் பெரும்பான்மையான மக்கள், பெரும்பான்மையான விசுவாசிகள் அந்த வேலைக்காரனை போல தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, அந்த இராணுவத்தை தானே, சீரிய இராணுவத்தை தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த சத்ருவை தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பிரச்சனையை கொடுக்குற அந்த தேவைகளை தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எது நம்முடைய வாழ்க்கையில் கண்ணில், மாம்ச கண்ணில் பார்க்க முடியுதோ, மாம்ச காதில் எதை கேட்குறோமோ, இந்த சரீரத்தில் எதை உணர்கிறோமோ, ஐம்புலன் அறிவிலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, எலிசா ஜோமன்னா இவன் இப்படியே இருந்தான்னா இவன் நம்ம கூட இருந்து காரியத்தை கெடுத்துருவான். இவன் இந்த நிலையில் இருக்கக்கூடாது.
வேலைக்காரன் இதே பார்வையோடு இருக்கக்கூடாது. உடனே ஜெபம் பண்ணான், கர்த்தாவே இவனுடைய கண்களை திறந்துள்ளும். இவனுடைய கண்களை திறந்துள்ளா இந்த கண் அல்ல, இந்த கண் நல்லா திறந்துருக்கு, நல்லா பார்க்குது. இந்த கண் ரொம்ப தெளிவாக பார்க்குது, மாம்ச கண் ரொம்ப தெளிவாக அவனுக்கு பார்க்குது. ஆனால் எந்த கண் திறக்கப்பட வேண்டியது இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற கண், ஆவியின் கண், ஆவியின் கண், மனக்கண் திறக்கப்படணும். எதை பார்ப்பதற்கு? காணப்படாத உலகத்தில் இருக்கிற தெய்வீக காரியங்களை பார்ப்பதற்கு. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு அந்த கண்களை திறக்க விரும்புகிறார். அந்த ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இது நம்முடைய மிக முக்கியமான ஜெபமாக மாறட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட விசுவாசிகளுக்காக, எபேசு சபை விசுவாசிகளுக்காக அதான் ஜெபம் பண்ணார். பிரகாசமுள்ள மனக்கண்களை இவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. பாருங்க, பிரகாசமுள்ள மனக்கண்கள். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். அதாவது மாம்ச கண்ணில் பார்க்க முடியாதவைகளின் நிச்சயம். இது எலிசாவுக்கு இருந்தது, வேலைக்காரனுக்கு இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். பாருங்க, காணப்படாதவைகளை குறித்த ஒரு நிச்சயம், உறுதி. சீரிய நாட்டு இராணுவம் நிற்கிறது உண்மைதான், அதை இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதை விட உண்மை, எலிசாவை சுற்றி, அந்த மலையை சுற்றி அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிற்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களை சுற்றி தேவதூதர்கள் நிற்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களை சுற்றியும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிற்கிறது, உங்களை பாதுகாக்கும்படி, உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் மகிமையின் ஐஸ்வரியத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பார்க்குறீங்களா? we don't see that. இதை தான் விசுவாசன்றோம். விசுவாசத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த மனக்கண்ணில் நம்ம பார்க்கணும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதை, தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை இந்த கண்ணு பார்க்க மாட்டேங்குது. இந்த கண்ணில் பார்க்க முடியாது, இந்த காதில் கேட்க முடியாது. கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. ஆனால் ஆவியினாலே அவைகளை நம்முடைய இருதயத்துக்கு வெளிப்படுத்தினார். இருதயத்துக்கு வெளிப்படுத்தினார், உள்ள ஆவியின் கண்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம் என்றால், அவிசுவாசம்னா என்ன? அவிசுவாசம் அப்படின்னு படிக்கிறோம் வேதத்தில். அவிசுவாசம் என்பது என்ன? யோசிங்க. அவிசுவாசம்னா என்னன்றதை சிந்திங்க. நாளைக்கு அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் காணப்படுகிற இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை மாத்திரமே சிந்தித்து யோசித்து பார்த்து கேட்டு உணர்ந்து அதிலேயே வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அநேகர் அதில் தான் கடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல எங்களுடைய கண்களும் இன்னும் திறக்கப்படட்டும். இந்த ஆவி உலகத்தில் என்ன நடக்கிறது, தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய கிரியை என்ன என்பதை பார்க்கக்கூடிய அந்த கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. இந்த மாம்ச உலகத்திலே உழன்று தவித்து இந்த உலகத்தை விட்டு போய்விடாதபடி, இந்த உலகத்தில் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு அந்த பார்வை, அந்த விசுவாச பார்வை மிக அவசியம் என்பதை உணர்த்தும் ஆண்டவர். இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேருடைய கண்களும், ஆவியின் கண்களும் மனக்கண்களும் பிரகாசமாகட்டும், திறக்கப்படட்டும். ஆவி உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை உடைய பிள்ளைகள் காண கர்த்தர் உதவி செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.